இது மகிமை நேரம். மகிமையின் டிவி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே புதிய வருடம் உங்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் வளர்ச்சியை கொடுப்பதாக அமையட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு மேசியா. இப்போது தான் கிறிஸ்மஸ் முடிந்து புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது முதல் வருகையை குறிக்கிறது. மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அடையாளமாம். எபிரேய பாஷையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அடையாளம். அதே போல் கிரேக்க பாஷையிலே மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வேதத்தில் 66 புத்தகங்கள் உள்ளன. 66 புத்தகத்திலே சங்கீதங்களின் புத்தகம் இதுதான் வேதத்திலே மிகப்பெரிய புத்தகம். அது ஒரு பாடல் புத்தகம் என்று நமக்கு தெரியும். நாம் அதை பாடலாக பாடுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்றவாறு இந்த வேத பகுதிகள் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாசிக்கும்போது அது நமக்கு மிகவும் ஏற்றதாக அமையும். இந்த சங்கீத புத்தகம்தான் வேதாகமத்திலே மைய புத்தகமாக இதயமாக திகழ்கிறது. இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிப்போம். சங்கீதத்திலே குறிப்பாக மேசியாவை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, முதல் வருகையை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே மேசியா எப்படிப்பட்டவராம்? அவர் ஆளுகை செய்கிறவர். மேசியாவின் ஆளுகை. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை முடிந்தவர்கள் கையில் எடுத்து திருப்பி வைத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் இன்று தியானிப்போம். சங்கீதத்தில் 2, 10, 16, 22, 110, 32 இது எல்லாவற்றையும் மேசியாவின் சங்கீதங்கள்னு அழைக்கப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் முதலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவாள், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஆண்டவர் முதலாவது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுகிற போது, ஆசீர்வாதங்களை சொல்லுகிற போது, யாக்கோபு தன் குமாரர்களிடம் சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவின் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். மீகா எழுதின தீர்க்கதரிசியில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை பல்வேறு காலகட்டங்களிலே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். சங்கீதங்களிலே தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ஆளுமை தன்மையை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை குறித்தும் அவர் நமக்கு எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்துவார் என்பதை குறித்தும் மிகவும் உணர்ந்து அவர் தன்னுடைய பாடல்களை எழுதியுள்ளார். இந்த நாட்களிலே மேசியாவின் சங்கீதத்தை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலே மேசியாவின் ஆளுகை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், மேசியா என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்பது ராஜாவுக்கு செய்யப்படுகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவதாக மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சங்கீதக்காரன் விளக்குகிறார். சங்கீதம் 2:1 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். மனிதன் இறைவனை எதிர்க்கிறார்கள். இறைவனுக்கு மேலாக தன்னை அவர்கள் பாவிக்கும்போது அங்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சவுலை முதலாவதாக ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் என்று தன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்லது தன்னுடைய திறமையை நம்பினானோ அன்று அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பகைக்கிற நிலை. ரெண்டாவதாக மனிதன் சங்கீதம் 2:2 சொல்லுகிறது, ஆண்டவரை பகைக்கிற நிலை.
கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்புகிற மக்கள், அதாவது ஆண்டவர் தேவைப்படும் போது ஆண்டவரை தேடுவதும், பின்பு எந்த காரியம் அவர்கள் தங்களுக்கு தேவை என்று முதலிடத்தை கொடுப்பதும் இது ஆண்டவரை பகைக்கிற நிலையை குறிக்கிறது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்களுடைய அஜாக்கிரதையை குறிக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கட்டுக்களை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஆம், ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு சூழ்நிலை. எல்லாவித கட்டுப்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தது. சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். ஒரு மீனானது தண்ணீருக்குள் இருக்கும் வரைதான் அதற்கு சுதந்திரம், அதை விட்டு வெளியே வரும்போது அதற்கு மரணம். ஆம், ஒரு பட்டம் நம்முடைய கையில் இருக்கும்போது தான் நம்ம அதனுடைய கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும்போது தான் அது பறக்கும். எப்போவும் அதை கண்ட்ரோலை விட்டு போயிடுதோ அல்லது அருந்து போகிறதோ அது வீழ்ந்து விடும். ஒரு விஞ்ஞானி தன்னுடைய தோட்டத்திலே பல்வேறு செடிகளை வளர்த்து நட்டு பராமரித்து பண்படுத்தி வந்தார். அதில் ஒரு பகுதியை மட்டும் அவர் கவனிக்காமல் விட்டுவிட்டார். அந்த பகுதியில் உள்ள செடிகளை போய் பார்ப்போமானால் அதில் களைகளும் முட்செடிகளும் தேவையில்லாத காரியங்களும் காணப்பட்டது. நாமும் இப்படி தான் நம்முடைய மனதை பண்படுத்தாமல், நம்ம மனதிலே காணப்படுகிற கர்வம், பகை, அஜாக்கிரதை இதையெல்லாம் நீக்காமல் களைகளை எடுக்காமல் நாம் அஜாக்கிரதையாக இருக்கும்போது, அப்படியே விட்டுவிடும்போது, பண்படுத்தாமல் நம்முடைய மனதை விட்டுவிடும்போது அங்கே என்ன நடக்கிறது? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நகைப்பார். இந்த உலகத்திலே மனிதர்கள் மிகப்பெரியவர்களாக தங்களை கருதுகிறார்கள். ஹிட்லர் சொன்னார், இந்த உலகமே என்னுடையது. விக்டோரியா மகாராணியர் சொன்னாங்க, இந்த உலகமே சூரியன் உதிப்பதும் மறைவதும் என்னுடைய ராஜ்யத்தில் தானாம். இதை பார்த்த ஆண்டவர் நகைக்கிறார். நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், நம்முடைய வீடுகள் இது என்னுடையது, இது என்னுடைய நிலம், என்னுடைய உறவினர், என்னுடைய குடும்பம். ஆண்டவர் இதை பார்த்து நகைக்கிறார். சங்கீதம் 2:5 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் பேசுகிறார் நம்மோடு. எப்படி பேசுகிறார்? கோபத்திலே பேசுகிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை நாம் பேசவில்லை என்றாலும் கழுதைகள் மூலமாக, கல்லுகள் மூலமாக கூட ஆண்டவரால் பேச முடியும். இப்படிப்பட்ட ஆண்டவர் யாராம்? அவர் ராஜா, அவர் ஆளுகை செய்கிறவர். மனிதனுடைய நிலையை பார்த்தோம், பகைக்கிற நிலை, அஜாக்கிரதை, கர்வம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நம்மை ஆளுகை செய்கிற ராஜா எப்படிப்பட்டவராம்? அவர் ஒப்பற்றவர். அதாவது இந்த உலகத்தில் மரித்தும் உயிர்த்தெழுந்த ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒப்பற்றவர், மரணத்தை வென்றவர். அவர் தேவனுடைய நேசகுமாரன் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இறுதியாக சங்கீதம் 2:10, நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், நாம் அவருடைய ஆளுகைக்குள் வர வேண்டும் என்கிறார். 2:11 நாம் அவரை சேவிக்க வேண்டும். அதாவது நடுக்கத்தோடு அவரை பணிந்து கொள்ள வேண்டும், நடுக்கத்தோடு களி கூற வேண்டும். 2:12 கடைசியாக அவர் சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஆளுகிற ராஜா பிறந்திருக்கிறார். அவர் ஒப்பற்றவர், அவர் மாறாதவர், அவர் நம்மை ஆளுகிறவர். நம்முடைய கர்வம், பகை, நம்முடைய அஜாக்கிரதை இவை எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய ஆளுகைக்குள் நாம் வரும்போது நாம் பேறு பெற்றவர்கள். நாம் அவரை அண்டிக் கொள்ளும்போது இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் தான். ஜெபிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே தேவனப்பா. என்னுடைய மகிமை வேற எவருக்கும் கொடையன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த பூமியை ஆளுகை செய்கிற தேவனப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே அண்ட சராசரங்களின் ஒவ்வொரு பகுதியையும் ஆளுகை செய்கிறவரப்பா. நீர் மேசியாவாக, ஆளுகை செய்கிற மேசியாவாக இந்த உலகத்தில் பிறந்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தில் ஆண்டு வழி நடத்துங்கப்பா. எங்கள் ஆண்டவராயிருந்து எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுடைய மனதில் இருக்கிற ஆண்டவரை தேவையில்லாத பகை, கர்வம் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனதில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் சேவிக்க, உமக்கு மாத்திரம் பயந்திருக்க, உமக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை